வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. டிரைவர் நீ வந்துட்டு தப்பு பண்ண மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பினேன், அந்த நம்பிக்கையை நீ காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்ல, நீங்கள் மட்டும் இதுக்கு ஹெல்ப் பண்ணலாட்டி இவ்வளோ தூரம் என்னை நிரூபிச்சிருக்க முடியாது மேடம், அதுக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்றாங்க. சந்திரா வந்துட்டு அப்படியே முறைச்சிக்கிட்டே வந்துட்டு கார்த்தியை பார்க்குறாங்க. கார்த்தி வந்துட்டு சந்திராவை பார்க்க, எப்பா பார்த்தியப்பா சின்னத்தை குதிச்சு போயிருக்காங்க ஓ மேலே, ஏன்னா திட்டம்லாம் பாழாயிடுச்சுல அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு சாமுடி சிறுவங்க சொல்கிறாங்க, சே அந்த சிவனாண்டி இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இறங்கி போவான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை, இப்படி மோசமான ஆளாக இருக்கானே, சே அவனை நினச்சாலே எனக்கு அவ்வளோ கோவம் வருது, என் மேலே உள்ள பகையை தீர்த்துக்கிறதுக்காக டிரைவர் மேலே குறி வைக்கிற அளவுக்கு வந்துட்டானே, அவனை இதுக்கு மேலே விட்டு வச்சிருக்கக்கூடாது, அவன் இதுக்கு அடுத்து ஏதாவது ஒன்று பண்ணட்டும் அப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்ல, சரி விடுமா இப்போ தான் எல்லாமே சரியாயிடுச்சுல, இனிமேல் அதை பற்றி எதுவும் யோசிக்க வேணாம், இனிமேல் அடுத்த கல்யாண வேலை இருக்குது அதை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒவ்வொருத்த வந்து பேசுகிறாங்க. அடுத்து எல்லோரும் போனதுக்கப்புறம் கார்த்தி மயில் நம்ம மாமா இருக்கார்ல அவர் மட்டும் தனியாக ஒரு ரூமுக்கு போகிறாங்க கார்த்திகிட்ட பேசுகிறதுக்காக. மாப்பிள்ளை இவ்வளோ நாள் நீ யாருன்னு தெரியாமல் இருந்துச்சு, இப்போ வந்துட்டு நீ தான் என் சொந்த தங்கச்சி பையன் தெரியும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, என்னோட சொந்தம் அப்படின்னு இந்த வீட்டில் இருக்கும்போது எனக்கு அதை விட சந்தோஷமாக இருக்குது, நான் மட்டும்தான் இந்த வீட்டில் தனியாக இருக்கிற மாதிரியே சில நேரம்லாம் தோணி இருக்கு, இனிமேல் எனக்கு அப்படி இருக்காது மாப்பிள்ளை, என் சொந்தத்தில் நீ இருக்க அப்படின்னு சொல்ல, மாமா உறவு முறையை காமிச்சிக்கிறதுக்கெல்லாம் இது சரியான நேரம் கிடையாது, குடும்பம் ஒன்று சேர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா இப்போ தான் உன்னை வந்துட்டு நம்ப ஆரம்பிச்சிட்டால, நான் போய் வேணா சொல்லிடவா, கார்த்தி வேறு யாரும் கிடையாது என் சொந்த தங்கச்சி பையன் தான் அப்படின்னு சொல்லிடவா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வேணாம் மாமா, முதல்ல ரேவதியோட கல்யாணம் நல்லபடியாக முடியட்டும், நீங்கள் ஊருக்கு வாங்க, அப்பா அத்தைக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி நான் உங்களை வந்துட்டு கூட்டு போகிறேன், அதுக்குள்ளே அத்தைக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம், ஏன்னா அவங்க என்னை முழுசாக இப்போ நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த நேரத்தில் நான் தான் வந்துட்டு உங்கள் தங்கச்சி பையன் போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னை கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நீங்கள் வந்துட்டு அதை பற்றி சொல்லாதீங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலை பார்த்து சொல்கிறாங்க. அதுக்குள்ளே எப்படியாவது அந்த மகேஷ் மாயாவை பற்றின உண்மையை அத்தைக்கு தெரிய வச்சிடணும் அப்படின்னு சொல்ல, என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க, அவங்கள பற்றின என்ன உண்மையை நீங்கள் தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்ல, ஐயோ மாமா அதுங்க ரெண்டு சரியான கேடு கட்டுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க. ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியலையே, கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க, கார்த்தி ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க, டாக்டர் பொண்ணோட கையை பிடிச்சி இந்த ஃபேனுக்குள்ளே விட்டுருப்பாங்களா அதுலேருந்து இப்போ வந்துட்டு அவங்கள கண்டுபிடிக்கும் போது மயிலை குத்துனது வரைக்கும் சொல்ல, அதை கேட்டதும் இந்த திக்கம் அவரே வந்துட்டு ஷாக் ஆயிடுறாரு. ஐயோ அந்த ஃப்ராடுங்க இவ்வளோ பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அவங்க நேருக்கு நேர் என்கிட்டே வந்துட்டு சவால் விட்டு பேசுகிறாங்க, நீ என்ன சொன்னாலும் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க என்னை நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு நான் வந்துட்டு ட்ராமா பண்ணி வச்சுருக்கேன், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, மகேஷுக்கு ரேவதிக்கு தான் கல்யாணம் நடக்கும் அப்படி இப்படின்னு எப்படி பேசுதுங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, மயில் வந்துட்டு ஆமாம்மாமா அதுங்களாம் லேசுப்பட்ட ஆளுங்க கிடையாது, அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே இருக்கிறது தகாத உறவுச்சே கேடுகட்ட ஜென்மங்க, அதுங்களை நினைக்கும் போது எனக்கு ஆத்திராத்திரமாக வருது, அதுலேயே இந்த வெள்ளைப்பிங்கா இருக்காளே எப்பா கார்த்தி அவளை விட்டுறவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ளை எப்படியாவது நீங்கள் தான் மாப்பிள்ளை இந்த கல்யாணத்தை நிறுத்தணும், என் பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் தான் காப்பாற்றணும், அவள் ரொம்ப நல்ல பொண்ணு மாப்பிள்ளை, அவன் மனசுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினச்சா எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, மாமா நீங்கள் கவலை விடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது.